وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ராமநாதபுரம் பாரதி நகர் முஸ்லிம் நல அறக்கட்டளை நடத்துகின்ற மாநபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாபெரும் மீலாதுன் நபி பெருவிழாவின் தகுதிமிக்க தலைவர், பாரதி நகர் முஸ்லிம் நல அறக்கட்டளையின் மேனேஜிங் ட்ரஸ்டி அல்ஹாஜ் அலி ஜனாப் எஸ் பஷீர் அகமது அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற பாரதி நகர் முஸ்லிம் நல அறக்கட்டளையின் செயலாளர் அலி ஜனாப் ஏ ஹுசைன் ஹலீல் அவர்களே, கிராஅத் ஓதிய மௌலானா மௌலவி அல் காரி கே முஹம்மது ரஃபீக் உலவி ஹலரத் பெருந்தகை அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற அறக்கட்டளையை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய உறுப்பினர்களே, ஆலோசனை குழு உறுப்பினர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய பாரதி நகர் முஸ்லிம் நல அறக்கட்டளையின் பொருளாளர் அல்ஹாஜ் எஸ் ஷேக் அப்துல்லா அவர்களே, எனக்கு முன்பு அற்புதமான உரையை அழகிய முறையில் உங்களுக்கு எடுத்துரைத்த கோவை கரும்புக்கடை சுன்னத் ஜமாத்து பள்ளிவாசலின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல் அசீஸ் பாக்கவி MA MPhil ஹலரத் பெருந்தகை அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்கள் அல்ஹாஜ் MSA ஷாஜஹான் அவர்களே, அல்ஹாஜ் ஏ சொல்லத்துறை அப்துல்லா அவர்களே, அல்ஹாஜ் ஏ அஷ்ரஃப் அலி அவர்களே, அல்ஹாஜ் ஏ ஜீனுல் ஆலம் அவர்களே, மௌலவி VM முஹம்மது ஹசன் யாசினி அவர்களே, மௌலவி ஷம்சுத்தீன் ஃபைசி ஹலரத் அவர்களே, நன்றி உரை ஆற்றவிருக்கிற நல்லாசிரியர் சி ஃபஹருத்தீன் அவர்களே, துஆ ஓதவிருக்கிற மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எம் அப்துல் காதிர் மஹலரி ஹலரத் அவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அவையிலே அமர்ந்துள்ள அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சலார்களே, அவையிலே அமர்ந்துள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற முஸ்லிம் அறக்கட்டளையை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். சமூகத்தின் கண்களான பெண்களும் சமூகத்தின் தூண்களான இளைஞர்களும் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில தகவல்களையும் கருத்துக்களையும் உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். ஆரம்பமாக இளைஞர்களை பற்றி உங்களுக்கு மத்தியிலே சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். இளைஞர்கள் யார்? அவர்கள் சமூகத்தின் இதயங்கள், இளைஞர்கள் சமூகத்தின் முதுகெலும்புகள், இளைஞர்கள் சமூகத்தின் தூண்கள். அவர்களை பற்றித்தான் சில விளக்கங்களை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இலக்கை அடையாமல் இருக்கிறார்களே என்று கவலைப்படுபவர்கள் உண்டு. ஆனால் எனது கவலை அவர்கள் இலக்கை அடையவில்லை என்பதல்ல, தங்களின் இலக்கு என்னவென்பதே புரியாமல் இருக்கிறார்களே என்பதுதான். இலக்கு என்னவென்று தெரிந்தால்தானே அடைவதை பற்றி பேச முடியும். இலக்கு என்றாலே என்னவென்று தெரியவில்லையே. அவர்கள் திசை மாறிய பறவைகளாக அல்லவா சென்று கொண்டிருக்கிறார்கள். திசை காட்டும் கலங்கரை விளக்கங்களாக திகழக்கூடிய அந்த இளைஞர்கள் திசை மாறிய பறவைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சுன்னத் ஜமாத்தை சார்ந்த இளைஞர்கள் தங்களுடைய இலக்கு என்ன தெரியாமல் இருக்கிறாங்க, அலட்சியத்தோடு இருக்கிறாங்க, பொதுபோக்காக இருக்கிறாங்க.
அதே போல வஹாபியத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் தவறான வழிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையில் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஒரு அறிஞர் சொன்னார், 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்த சமூகத்தையே நான் மாற்றி காண்பிக்கிறேன் என்றார். காரணம், மிகவும் வலுவான பருவம் தான் அந்த இளமை பருவம். ஏண்டா ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்றான்னு சொன்னால் 3 நிலைகள் உண்டு: குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். இந்த 3 பருவங்களில் சிறந்தது எது அப்படின்னு கேட்டால் இளமை பருவம் தான். ஆதாரம் என்னங்க அப்படின்னு கேட்கலாம். இறைவன் சொர்க்கத்து வாசிகளை இளைஞர்களாகத்தான் ஆக்கி வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுவனத்து வாசிகளுடைய வயது 33ஆக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, நாம் சொர்க்கத்து பெண்களை எல்லாம் இளம் பெண்களாக மாற்றி விடுவோம் என்று இறைவன் சொன்னான். இந்த உலகத்தில் தான் 60 வயசு, 70 வயசு, 40 வயசு, 50 வயசு எல்லாம், அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கிறேங்க, எல்லாருமே 33 வயது தான். 33 வயது என்பது இளமை பருவம். இறைவன் சொர்க்கத்து வாசிகளை இளமை பருவத்திலே வைத்திருக்கிறான் என்றால் 3 பருவங்களில் இதுதான் சிறந்தது என்பது புரிகிறது. இல்லையானா முதுமை பருவத்தை வச்சிருக்கலாம்ல, அல்லது குழந்தை பருவத்தை வச்சிருக்கலாம்ல. சிறந்த பருவம் இளமை பருவம். ஆகவே தான் இளைஞர்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. இலக்கு என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள். உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவனுக்கு இலக்கென்று இருக்கணும்லங்க. அதனால தானங்க அவன் மனுஷன். இலக்கே இல்லாமல் போனால் அது கால்நடைங்க. ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு கால்நடைன்னு சொல்கிறோம். காரணம் என்ன? அது காலால் நடக்குது. இவன் மனுஷன் மட்டும் ஏதாவது நடக்கிறான்? அவனுக்கு காலில் தான் நடக்கிறான். ஆனால் ஒரு மனுஷனை பார்த்து நீ கால்நடைன்னு அவனுக்கு கோபம் வருது. நீ கால்நடையாக நடக்கிற, ஆமாம் அதான் கால்நடை இல்லை, ஏன் கோவப்படுற? ஆனால் கோவப்படுவான் அவன். ஏன்னு கேட்டால் மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் இதுதான் வித்தியாசம். ஆடு மாடெல்லாம் போகுதில்ல, அதுக்கண்டு தனக்கு இலக்கு கிடையாதுங்க. இங்கே தான் நம்ம போகிறோம், இலக்கு வச்சு போகிறதில்லை. ஆனால் மனுஷன் அப்படி இல்லைங்க, இலக்கு வைத்து நடக்கக்கூடியவன். நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன், எங்கேப்பா போகிறேன்? கடத்தருக்கு போகிறேன். எங்கே போகிறேன்? ஸ்கூலுக்கு போகிறேன். அவனுக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது, இலக்கு வைத்து செல்வான். வெறும் காலால் நடப்பதால் மிருகங்கள் கால்நடைகள், மனதால் நடப்பதால் மனிதன் மனிதனாக கருதப்படுகிறான். அப்போ ஒரு இலக்கென்று இருக்கணும். ஒருத்தன் பஸ்ஸில் ஏறிட்டான், கண்டக்டர் கேட்டார் எங்கே போகணும்? எங்கேயா போய் விடுங்க அப்படின்னா எப்படி அவர் டிக்கெட் தருவார்? ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சர்வர் வந்து கேட்குறாரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி, ஏதாவது கொண்டு வந்து போடு கொட்டு என்று சொன்னால் சரியாகுமா? என்ன வேணும் சொல்லணும்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கு இருப்பதை போல இளைஞர்களுக்கும் இலக்கு என்று இருக்கிறது. அது இல்லாமல் தான் இன்றைக்கு இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுடைய வரலாற்றை நம்ம எடுத்துக்கிட்டால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள், எவ்வளவு பெரிய சாதனைகளை படைத்து காட்டினார்கள் என்பதையெல்லாம் நாம் யோசித்தால் அசந்து போவோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எண்ணற்ற ஹதீஸ்களை நமக்கு அளித்தவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஹதீஸ்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாம் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் பெரும் சஹாபா பெருமக்கள் எல்லாம் மார்க்கத்தில் ஏதாவது சந்தேகம் வேணும்னு சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வருவாங்க, விளக்கம் கேட்பாங்க, அதன்படி நடந்தாங்க. அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? இளைஞராக இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இளைஞர் தான். ஆனால் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விரிவுரை வழங்கியவர்களுக்கெல்லாம் தலைவர் என்கின்ற சிறப்பு பெயர் அவர்களுக்கு கிடைத்தது. ஒரு இளைஞர் மார்க்கத்தில் எப்படி சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்கு அழகிய முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னைக்கு குர்ஆன் ஷரீஃப் ஒட்டு மொத்தமாக தொகுத்து நமக்கு வழங்கப்பட்டிருக்குதுல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆன் ஒட்டுமொத்தமாக இப்படி இல்லைங்க. இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோம்ல, இந்த வடிவத்தில் கிடையாது. சிதறல்களாகத்தான் இருந்தது. சில வசனங்கள், சில சூறாக்கள் கற்களிலே எழுதப்பட்டிருக்கும், இன்னும் சில வசனங்கள் தோளிலே எழுதப்பட்டிருக்கும், இன்னும் சில வசனங்கள் துணியில் எழுதப்பட்டிருக்கும். இப்படியாக இருந்தது, பலகைகளில் எழுதப்பட்டிருந்தது. இப்படியாக இருந்தது தான். ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் இப்படி இருக்கக்கூடாது, ஒன்று திரட்ட வேண்டும் என்று முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்பொழுது யாருக்கு தெரியுமா இந்த பொறுப்பை கொடுத்தாங்க
அதுதான் இப்பொழுது கவனிக்கப்பட வேண்டியது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். சொன்னார்கள், இன்னக ரஜுலுன் ஷாபுன், நீங்கள் இளைஞராக இருக்கிறீர்கள், ஆகவே உங்களிடம் மிகப்பெரிய பொறுப்பை நான் வழங்கப் போகிறேன். அதுதான் திருக்குர்ஆன் ஷரீஃபுடைய அத்தியாயங்களை எல்லாம் நீங்கள் ஒரே வடிவத்திலே தொகுக்க வேண்டும் என்றார்கள். அதன்படி அவர்கள் செய்தும் கொடுத்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்களே சொல்றாங்களே, ஒரு இடத்திலே இருக்கிற மலையை பெயர்த்து இன்னொரு இடத்திலே வைக்க வேண்டும் என்று கட்டளை போட்டிருந்தால் கூட அது எனக்கு எளிதாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் குர்ஆனுடைய வசனங்களை தொகுப்பது, ஒரே வடிவத்தில் கொண்டு வருவது என்பது எனக்கு மிகவும் கடினமான பணியாக இருந்தது. இறைவனுடைய அருளால் செய்து முடித்தேன் என்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இவ்வளவு பெரிய பணிக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு இளைஞரைத்தான். சொல்லும் போதே நீங்க இளைஞர், இதற்குண்டான தகுதி, திறமை, ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது என்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுக்கு தெரியும், குர்ஆனில் 114 சூறாக்கள் உண்டு. ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு பெயரும் உண்டு. அதிலே ஒரு சூறாவுடைய பெயர் என்ன? அல் கஹ்ஃப், குகை. ஏன் அந்த சூறாவுக்கு அப்படி ஒரு பெயரை வைக்கணும்? கஹ்ஃப் வாசிகள், குகை தோழர்களை பற்றி அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் சொல்ல வர்றான். அந்த அத்தியாயத்தில் எவ்வளவோ விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் ஒன்று தாங்க குகை தோழர்கள். ஆனாலும் ஒட்டுமொத்த அத்தியாயத்திற்கும் இறைவன் குகை என்று பேர் வைத்தானே, காரணம் என்ன தெரியுமா? அந்த குகை தோழர்கள் அனைவரும் இளைஞர்களாக இருந்தார்கள். இறைவன் குர்ஆனிலே சொன்னான், இன்னஹும் ஃபித்தியத்துன் ஆமனூ பி ரப்பிஹிம். அந்த குகை தோழர்கள் யார்? இளைஞர்களாக இருந்தார்கள். தங்கள் ரப்பை ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம் என்று குர்ஆனிலே புகழாரம் சூட்டுகிறான். அந்த இளைஞர்களே 1000 விஷயங்கள் அந்த அத்தியாயத்திலே சொல்லப்பட்டாலும் கூட கஹ்ஃப் என்று இறைவன் பெயர் சூட்டியது இளைஞர்களை பற்றிய நிகழ்வு அந்த அத்தியாயத்திலே இருக்கிறது என்பதால் தான் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். ஆகவே இன்னைக்கு இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுபோன்று வீரத்திலும் தீரத்திலும் ஈமானிலும் கொள்கையிலும் உறுதிமிக்கவர்களாக இருக்கணுங்க, செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு சோம்பேறிகளாகத்தானுங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கிராமங்களில் சொல்லவே தேவையில்லை. கடைக்கு கடை நின்று உட்கார்ந்து பேசிக்கிட்டு நேரத்தை கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்கு போக வேண்டியது, சாப்பிட வேண்டியது, கடத்திற்கு வர வேண்டியது, அங்கே வட்ட மேஜை மாநாடு போட்டு பேசியிருக்காங்க. அடுத்த வக்து வந்துடும், சாப்பாட்டுக்கு தான், தொழில்களில் அதை பற்றி தான் கவலை கிடையாது. அடுத்த வக்து சாப்பாட்டுக்கு வரும், வீட்டுக்கு போக வேண்டியது, சாப்பிட வேண்டும், வர வேண்டியது, கடத்தவரை அரட்டை அடிச்சிடு. இப்படியாவா இருக்கிறது? நான் கேட்குறேன், அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை என்னாவது? எதிர்காலம் அப்படி சூனியமாக போயிடுமாங்க. ஒரு அறிஞர் இப்படி தான் ஒரு கிராமத்துக்கு போனார். ஒரு இளைஞரை பார்த்து, என்னப்பா செய்கிற? அவன் சொன்னால், நான் சும்மா தாங்க இருக்கிறேன். இன்னொரு இளைஞர்கிட்ட கேட்டார், நீ என்னப்பா செய்கிற? சும்மா தான் இருக்கிறேன். இப்படி தான் எல்லாம் சொன்னாங்க. ஒரு இளைஞர் மட்டும் வித்தியாசமாக சொன்னார், நீ என்னப்பா செய்கிற? நான் எங்கள் வாப்பாவுக்கு துணையாக இருக்கிறேன், உதவியாக இருக்கிறேன். ஷபாஸ், இப்படி இருக்க வேண்டியதுதான் என்று அவர் பாராட்டி சொன்னார். இப்போ உங்கள் வாப்பா என்ன செய்கிறாரு? சும்மா தான் இருக்கிறாரு அப்படின்னு அவன் சொன்னான். சும்மா இருக்கிற வாப்பாவுக்கு இவர் துணையாக இருக்கிறாரா? இப்படி தான் கிராமங்களில் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்காதீங்க. நீங்கள் இயங்கிக்கிட்டே இருங்க. ஓடுகின்ற நதிக்குத்தான் ஜீவ நதி என்று பெயர். ஓடாத நதி கெட்டு போய்விடும். ஓடிக்கொண்டே இருந்தால்தான் தண்ணீர் தூய்மையாக இருக்கும். ஓடுகின்ற கடிகாரம் தான் காலம் காட்டும். ஓடாத கடிகாரம் பழுதாகிவிட்டது என்று அர்த்தம். உடம்பை எடுத்துக்கொள்ளுங்க, ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கணும், உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். கடிகாரம் முள்ளு சுற்றிக்கிட்டே இருக்கணும், கடிகாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓடுகின்ற ரத்தம் நின்றுட்டா உடம்பு கெட்டு போச்சு. கடிகாரத்தை உள்ள முள்ளு சுத்தாமல் போயிட்டா கடிகாரம் கெட்டு போச்சுங்க. அப்போ இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். மீனை பார்த்தீங்களா? மீனை நீங்கள் பார்க்கலாம், தண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தபோது அந்த தண்ணீர் எந்த வழியாக போகுதோ அந்த வழியாக மீன் போகாது. எதிர் திசையில் தான் எதிர் நெடுக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி எந்த பக்கம் வருதோ அது எதிர்த்து தான் நீந்திக்கிட்டே இருக்கும் மீன். ஏன் அப்படி சிரமப்படுது? அந்த மீனை பார்த்து ஒரு ஆள் கேட்டார், ஏமா இவ்வளவு சிரமப்படுற? தண்ணி எங்கிட்டு போதோ அப்படியே நீண்டு போயிட்டாக்கா கஷ்டம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கலாம்ல.
ஏன் அந்த எதிர் நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கிற? அப்போ தான் மீன் சொன்னிச்சு, தண்ணி போகிற போக்கிலே போகிறது செத்த மீன். நான் என்ன செத்த மீனா? உயிருள்ள மீன், எதிர் நீச்சல் போடுவேன் என்றது அந்த மீன். இந்த இளைஞர்களும் அப்படித்தாங்க, எதிர் நீச்சல் போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறது. 4 பேர் இளைஞர் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ஊரில் எவ்வளோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஆனால் இளைஞர்களை உங்களை இந்த சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளே மிகப்பெரிய வலு இருக்கிறது, வலிமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. உங்கள் திறமையை நீங்கள் உணருங்கள். உங்களிடம் இருக்கிற திறமை உங்களுக்கே புரியாமல் இருக்குது. அப்படி இருக்காதீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், 5 வருவதற்கு முன்பு 5ஐ பயன்படுத்திக்கொள். ஹஜாத்தக்க கபல மௌத்திக்க, உனக்கு மரணம் வருவதற்கு முன்பாக உன் வாழ்நாளை பயன்படுத்திக்கொள். வசஹத்தக்க கபல சகமிக்க, உனக்கு நோய் வருவதற்கு முன்பாக உன் உடல் நலத்தை பயன்படுத்திக்கொள். வஃபராகக்க கபல ஷுகலிக்க, உனக்கு வேலை வருவதற்கு முன்பாக உனது ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கொள். வஷபாபக்க கபல ஹரமிக்க, இதுதான் நமக்கு முக்கியமானது. உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பாக உனது இளமை பருவத்தை பயன்படுத்திக்கொள். இதற்காகத்தான் இந்த சென்டென்ஸை நான் கொண்டு வந்தேன். உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்பாக உனது செல்வத்தை பயன்படுத்திக்கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே எல்லாருக்கும் தேவை. ஆனால் இன்றைக்குள்ள தலைப்பிலே இளைஞர்களே, உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பாக இளமை பருவத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போனால் திரும்ப கிடைக்காதுங்க. போனான். ஆனால் ஒரு வயசானவர் கூன் விழுந்த ஒரு பெரியவர் குனிந்து நடந்துக்கிட்டே போனார். ஒரு இளைஞன் கிண்டல் பண்ணான், அவரை பார்த்து கேலி செஞ்சான். பெரியவரே, என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, அவர் தேடிக்கிட்டா இருக்கிறாரு. குனிஞ்சு கூண்டு விழுந்தாலும் நடந்து போகிறார். இவன் அப்போதும் கிண்டல் பண்ணான். அந்த பெரியவர் சொன்னார், தம்பி, தொலைந்து போன எனது இளமையை தேடிக்கொண்டிருக்கிறேன்டாரு. எவ்வளோ பெரிய அழகான வார்த்தையை சொல்லிட்டார் தெரியுமா? எனக்கென்று ஒரு இளமை இருந்ததுப்பா, இப்போ போச்சு. ஆனால் அந்த இளமை இப்போ ஒன்றிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் கேலி பேசி கிண்டல் பேசி உன் இளமையை வீணடிச்சனாத அப்படிங்கிற அவ்வளவு கருத்துக்களையும் உள்ளடக்கி ஒரு வாசகத்தில் சொல்லிட்டாரு, தொலைந்து போன எனது இளமையை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று. ஆகவே வயோதிகத்தில் சில விஷயங்கள் செய்ய முடியும். நீங்கள் இளைஞர்களே, நீங்கள் வயோதிகம் வந்தால் தெரியும். இப்போ அது செய்ய நினைக்கிறோமே முடியலையே, இதை செய்ய நினைக்கிறோமே முடியலையே, அப்போ நீங்கள் வருத்தப்படுவீங்க. அப்போ வருத்தப்படி என்னங்க பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. அதனால தான் அப்படி செல்லதான் சொல்கிறாங்க, வயோதிகம் வருவதற்கு முன்பாக உனது இளமையை நீ பயன்படுத்திக்கொள் என்றார்கள். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்பார்கள், கேள்விப்பட்டிருப்போம். இது கூட சரியில்லை என்பேன் நான். காலம் பொன் போன்றதல்ல, காலம் பொன்னை விடவும் மேலானது. காரணம், பொன்னை இழந்தால் பெற்றுவிடலாம், காலத்தை இழந்தால் திரும்ப பெற முடியவே முடியாது. ஆகவே காலம் பொன் போன்றதல்ல, பொன்னை விடவும் மேலானது என்பதுதான். ஆகவே தான் ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 3
நம்மை விட்டும் சென்றுட்டா திரும்ப கிடைக்காதுங்க. ஒன்று சென்று விட்ட காலம், 2 பேசிவிட்ட வார்த்தை, 3 எய்துவிட்ட அம்பு. போனதான் திரும்ப கிடைக்காது என்றாங்க ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காலத்திற்கும் மற்ற பொருள்களுக்கும் வித்தியாசமே அதானங்க. மற்ற பொருட்கள் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் குறையும், இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும். இப்போ சோப்பு அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், அது யூஸ் பண்ணால் கரைஞ்சி போகும், குறைஞ்சி போகும். அதே நேரத்தில் அந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணலன்னா அந்த சோப்பு கட்டி அப்படியே தான் இருக்கும். அதே போல் உங்களுடைய ஜேபில் 500 ரூபாய் இருக்குது, எடுத்து மாற்றினா குறையும், இல்லைன்னா அந்த 500 தான் இருக்கும். எல்லா பொருளும் அப்படி தான். ஆனால் காலம் இருக்குதே அப்படி இல்லைங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் குறைஞ்சி போய்கிட்டே இருக்குங்க. யூஸ் பண்ணதாங்கிறது இல்லை, நீங்கள் சும்மா இருப்பீங்க, காலம் போய்கிட்டே இருக்குது. அதுதான் காலத்தினுடைய அருமை. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம காலண்டரில் ஒரு தாளை கிழிப்போம், பார்த்துருப்பீங்களா டெய்லி காலண்டரில். ஆனால் சாதாரணமாக எந்திரிக்கிறோம், போய் கிழிக்கிறோம், இல்லாட்டி தம்பி மகனை கூப்பிட்டுட்டே அந்த காலத்துக்கு திருவிழா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் ஒன்றை யோசித்தோமா, அந்த காலண்டரிலே ஒரு தாளை மட்டும் நாம் கிழிக்கவில்லை, நமது வாழ்நாளில் ஒரு நாளையும் சேர்த்துத்தான் கிழிக்கிறோம். ஒரு தாள் இங்கிட்டு போகுதுண்டா நம்ம வாழ்நாளில் ஒரு நாளும் போச்சுங்க. அடுத்த நாள் ஒரு தாள் போகும், நம்ம வாழ்நாளில் இன்னொரு நாளும் போயிருங்க. காலம் அவ்வளோ முக்கியமானது. அதில் இந்த இளைஞர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, இளைஞர்கிட்ட ஒன்று இருக்குது, சும்மா அரட்டை அடிக்கிறது, பேச்சு பேசுறது, வெற்றி பேச்சு பேசுறது. அதான் ஒரு அஞ்சல் சொன்னார், இளைஞர்களே வெற்றி பேச்சு பேசாதீர்கள், வெற்றி பேச்சு பேசுங்கள், வெற்றிக்குரிய வார்த்தைகளை பேசுங்கள். உங்கள் வீடும் உங்கள் நாடும் உங்கள் சமூகமும் நன்றாக இருக்கும். வெற்றி பேச்சு பேசினா சமூகமே காலி. அதனால் அப்படி செய்யாதீங்க அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த வாழ்நாளை பற்றி சொல்லும் பொழுது இளைஞர்களுக்குன்னு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மறுமையிலே ஒரு மனிதன் 4க்கு பதில் கொடுக்காத வரைக்கும் அவன் கால்கள் அசையாது அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் என்ன தெரியுமா, ஒரு மனிதன் கேட்கப்படுவான், இந்தாப்பா உனக்கு வாழ்நாளை தந்தேனே, எப்படி செலவழித்தால் உனது வாழ்நாளை? 1வது கேள்வி. 2வது அவனுடைய வாலிப பருவத்தை பற்றி கேட்கப்படும், உனது இளமை பருவத்தை எப்படி கழிச்ச? 3வது அவனுடைய செல்வத்தை பற்றி, எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவழிச்ச, அது 3வது. 4வது அவனுடைய கல்வியை பற்றி, கல்வி ஞானத்தை நீ பெற்றியே, அதன்படி நீ வணக்கம் செஞ்சியா அப்படிங்கிறது. 4 திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட அது. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா, 4 சொல்லப்பட்டது, 2 விஷயம் ஒரே விஷயத்துக்குள்ளே உள்ளடங்கியது. ஏன் ஃபஸ்ட்டு கேட்கப்படுறது உன வாழ்நாள் தானே, அடுத்து இளமை பருவம். ஏங்க இளமை பருவமும் வாழ்நாளில் உள்ளது தானேங்க. ஒரு 60 வயசு வாழ்ந்தாலும் வச்சுக்கிறேங்க, அதை பற்றி எல்லாம் கேட்குறான், இந்த 60 வயசு நீ வாழ்ந்திய என்ன நடந்தேன்ட்டு. அப்போ அவன் இளமை பருவத்தில் இருந்தால அந்த 60 வயசுக்குள்ளே உள்ளதானே இளமை பருவம். வாழ்நாளை பற்றி கேட்கப்படும்னாலே போதும் தானே, ஏன் வாலிப பருவத்தை பற்றி கேட்கணும் தனியாக சொல்லணும்? இப்போ தெரியுதா வாலிப பருவம்? வாழ்நாளிலே வாலிப பருவம் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதை பற்றி மட்டும் இறைவன் பிரத்தியமாக விசாரிப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆகவே இளைஞர்களை நீங்கள் பொறுப்புணர்ந்து நலங்கள், அது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இன்றைக்கி பல போதைகள் வந்துருச்சு இளைஞர்களுக்கு மத்தியில், பல போதைகள், மது போதை, சினிமா போதை, புகைப்பழக்க போதை, மது போதை, செல்ஃபோன் போதை. இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் எந்த இளைஞர்களும் இருக்கிறாங்களா? அந்த மாதிரி ஆகிப்போச்சே. செல்ஃபோன் வாப்பா வாங்கி தள்ளங்கனால தற்கொலை செய்து கொண்டவர்கள் அவ்வளோ பெரிய அடிமைகளா செல்ஃபோனுக்கு. இன்னும் சில பேருக்கு 2, இன்னும் சில பேர் 3. ஏங்க அதான் ஒரு செல்ஃபோன் போதுனானே ஏன் 2 வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை திடீர்னு ஒரு ஃபோனை வச்சுருப்பேன், அது எங்கே இருக்குன்னு தெரியாது, அப்போ இருந்தது வேறு இன்னொரு ஃபோன் இருக்குதுல்ல அதில் போடுவேன், ரிங் ஆகும், அங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிடுவேன், அதுக்காகத்தான் அப்படின்றாரு. சரி, இந்த ஃபோனு காண போய்ட்டு என்ன செய்வீங்க? 2 ஃபோனும் இருக்கிற இடத்துல தெரியலை, அப்போ என்ன செய்வீங்க? ஏன்னா சில பேர் முன்னேற்பாடாக நடக்கிறோம்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு நாள் பஸ்ஸில் ஏறினாள், 2 டிக்கெட் எடுத்தார். பக்கத்தில் உள்ளவர் கேட்டார், எங்கே நீங்கள் ஒரு ஆள் தானே ஏறினீங்க, ஏன் 2 டிக்கெட் எடுத்தீங்க? அதுக்கு அவர் சொன்னார், ஒரு டிக்கெட்டு காணாம போய்ட்டு என்ன செய்கிறது, அதுக்காகத்தான் நான் 2 டிக்கெட்டு. இப்போ இவர் கேட்டார், சரி அந்த டிக்கெட்டு காணாம போயிட்டா என்ன செய்வீங்க? அவர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே பஸ் பாஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. என்ன முன்னேற்பாடு பார்த்தியால? இப்படி சில பேர் இருக்கிறாங்க.
இப்போது இந்த செல்ஃபோனால் இளைஞர்கள் எவ்வளவு சீரழிந்து போய்விட்டார்கள் என்றால் அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய மனநிலையும் பாதிக்கப்பட்டு விட்டது. அந்த இளைஞர்கள் தூங்குவதற்குண்டான நேரம் என்ன தெரியுமா? 2 மணிங்க. 2 மணி 3 மணிக்கு தான் அவங்க உறங்க போகிறாங்க. ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எந்த நேரத்திலே தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுந்தார்களோ அந்த நேரத்தில் தான் இந்த இளைஞர்கள் தூங்கவே போகிறார்கள். என்ன அநியாயம் இது! எவ்வளோ பெரிய கொடுமை இது! முன்னாலேயெல்லாம் இந்த நம்மெல்லாம் இருக்கும் இந்த டிவி செல்ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னால் எப்படிங்க 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. 9 மணிக்கெல்லாம் நடிச்சாமமாக இருக்கும் கிராமங்களில் ஊர்வலம். 9 மணிக்கு இந்த டிவி வந்துச்சுங்க. 11 மணிக்கு ஆனது இந்த தூக்கம். செல்ஃபோன் வந்துச்சு, 1 மணி ஆனது தூக்கத்துக்கு. அப்படி தானே தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள். தூக்கம் வரமாட்டேங்குது. அதான் ஒரு அறிஞர் சொன்னார், உனக்கு பகலில் தூக்கம் வரவில்லையானால் உடல் நலம் சரியில்லை என்ற அர்த்தம். உனது இரவிலும் உனக்கு தூக்கம் வரவில்லையானால் உன் மனசு சரியில்லைன்னு அர்த்தம்ப்பா அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறாங்க. காரணம் இந்த செல்ஃபோன்னாலேயே தூங்காமல் மனநிலையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் எல்லாம் குர்ஆனில் சொல்கிறான், வலா துல்கு பிஐதீக்கும் இல தஹ்லுகத்தி, உங்கள் கைகளை அழிவின் பக்கம் போடாதீர்கள். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள் என்று ஏன் அல்லாஹ் சொன்னான்? இந்த செல்போனால் இந்த வசனங்களை எல்லாம் அப்பட்டமாக இந்த இளைஞர்கள் மீறுகிறார்களா இல்லையா என்பதை தான் இப்போ நம்ம பார்க்கணும். அதனால் இந்த செல்போன் வந்ததுனால இளைஞர்கள், நான் சொல்வது ரோட்டில் நடந்தால் கூட குனிந்த தலை நிமிராமல் நடக்கிறாரு. செல்போனை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் எத்தனை ஆக்சிடென்ட், அதுவே விஷயம். நான் சொல்கிறது குனிந்ததலை நிமிராமல் நடப்பது என்பது நாணமுள்ள பெண்களுக்குத்தானே. நீயாப்பா குனிந்ததலை நிமிராமல் நடந்து போய்கிட்டே இருக்கிற? ஏன்னா ரோட்டில் கூட டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அது நோண்டிக்கிட்டே போவாங்க. என்ன மாதிரி ஆர்வத்தை பார்த்தியால? இந்த ஒரு குறைபாடு சிறுவர்களிடமிருந்து அகல வேண்டும் என்பது மிக முக்கியம். காரணம், பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம் என்பதல்ல, அது எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே. இந்த 3 எல்லாத்தையும் இருக்கிறதில்ல. பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம். இளைஞர்களே, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. பிறந்தோம், இறந்துப்பதற்கு முன்னால் நாம் இருக்கிறோம் அல்லவா? இருந்தோம், பிறந்தோம், இருந்தோம், சிறந்தோம். அந்த பேரை வாங்க. இறந்தோம் அல்ல, சிறந்தோம். நம்ம போனாலும் அடுத்த சமூகம், அடுத்த தலைமுறை நம்மளை பற்றி பேசணும். நல்ல மனிதர் போயிட்டாரு, அந்த காரியம் செஞ்சாரு, இந்த காரியம் செஞ்சாரு, சிறந்தவங்கிற பேரை வாங்கிட்டு போங்க. எல்லாமே இறக்குதுங்கிறதால இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தனித்துவத்தோடு இருக்க வேண்டும். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். பொதுவாக சொல்லுவாங்க, மனமில்லாத மலருக்கு சிறப்பில்லை, ஒளியில்லாத நிலவுக்கும் சிறப்பில்லை, பெண்ணில்லாத வீட்டிற்கு சிறப்பில்லை, தன்னம்பிக்கை இல்லாத இளைஞர்களுக்கு சிறப்பில்லை. தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். யானையின் பலம் தும்பிக்கையில் இருக்கிறது, இளைஞர்களின் பலம் நம்பிக்கையில் இருக்கிறது. நம்பிக்கையோடு நீங்கள் வாழுங்க. வாழ்க்கையிலே நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை உறுதிபட நாம் சொல்லலாம் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதே போல் இந்த இளைஞர்கள் இன்றைக்கு போதை பழக்கம் எல்லாம். அப்போலாம் போதை அப்படின்னு சொன்னாக்கா இந்த கல் குடிப்பாங்க, சாணம் குடிப்பாங்க, ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி அதுதான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லைங்க. தமிழகத்தை சொல்லவே தேவையில்லையே. இப்போ எப்படி நீங்கள் பேப்பரை எடுத்து பாருங்கள், எல்லாம் போதை, போதை பருமுதல், போதை பருமுதல். இந்த பருமுதல்லாம் எங்கே? இந்த இளைஞர்களும் இருந்துங்க. குறிப்பாக சொன்னால் படிக்கும் மாணவர்கள் இருந்துங்க. படிக்கும் மாணவர்கள் மட்டுமா? மாணவிகள் எங்கே போகுது இப்போதைய காலகட்டம்? எல்லாம் போதை. அந்த குடிக்கிறது மட்டும் இல்லை, இப்போலாம் மாத்திரை போட்டு போதை ஏற்றுறது, சில வகை பவுடர்கள் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போதை விட்டுறது, இன்ஜெக்ஷன் அதை போட்டு போதை பண்ணுறாங்கங்க. இந்த காலம் வளருதா? இப்படியா போகிறது? இளைஞர்கள் மாணவர்கள் போகிற வழியே சரியில்லை என்கிறது தான். சரி, இப்படியெல்லாம் போதை பழக்கத்தை உள்ளாகிறாங்களே, யாருக்கு கிடையாது? உடம்பு அவங்களுக்கு தானே வீணாக போகும். இன்னைக்கு அதான் ஒரு அறிஞர் சொன்னால, இந்தாப்பா, இன்றைக்கு நீ மதுவை நீ குடிக்கிறாய், நாளைக்கு அந்த மது உன்னை குடிக்கும், உன் உயிரை குடிக்கும். ஆகவே அதை விட்டுவிடு, இல்லையானால் அது உன்னை விடாது.
இப்படி தானே இருக்குது. இவன் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பாட்டிலை தூக்கி போட்டான் ஒரு இடத்துல. அப்போ அந்த பாட்டில் சொன்னிச்சு இவனை பார்த்து, இந்தாப்பா ஒன்னால் இன்னைக்கு நான் காலி, நாளைக்கு என்னால் நீ காலி. இப்போது எத்தனை பேர் ஹார்ட்டு, கல்லீரல் பிரச்சனை, மண்ணீரல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை எல்லாம் இந்த மது பழக்கத்தினால் வந்ததுதானங்க. நீ மதுவை வாங்கும்போது அந்த மதுவை மட்டும் காசு கொடுத்து வாங்கலை, கூடவே வியாதியையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்குகிறாங்க. இந்த இளைஞர்கள் சிறு வயசுலேயும் முதுமை அடைஞ்சிடறாங்கங்க. அந்த காலத்துலலாம் 60 வயசான திடகாத்திரமாக இருப்பாங்க. இன்றைக்கி 30 வயசுங்கிறான், நம்ப முடியலை. முதுமை தட்டி விடுகிறது. காரணம் இந்த போதை பழக்கத்தால் என்பது தான். சரி, இப்படிப்பட்ட அந்த போதை யார் தாய், யார் மகள், யார் சகோதரி வித்தியாசமே இல்லாமல் போகிறது அல்லவா. அந்த குழியில் ஒரு ஆளை கொலை செய்யணும்னா கூட அதை ஊற்றி கொடுத்து அவன் கொலை செய்யணுங்கிற எண்ணத்தை உண்டாக்கிட்டு தான் அனுப்பி வைக்கிறான். எந்த சிந்தனையில் குடிக்கிறானோ அந்த சிந்தனை தான் அங்கே நிற்கும். எத்தனை தவறுகள் இந்த மதுவினால் ஏற்படுகிறது, கொலை குற்றங்கள். அதுக்கு அடிப்படை மதுவாகத்தானே இருக்குது. ஏன் 2 பேர் ரயில்வே ஸ்டேஷனும் போனாங்க, 2 பேருமே போதையாக தான் இருந்தாங்க. வானத்தை பார்த்தா பூமியாக தெரியுது, பூமியை பார்த்தா வானமாக தெரியுது, அந்தளவுக்கு போதை. ட்ரெயின் வந்துச்சு, 2 பேரில் ஒரு ஆள் தட்டு தடுமாறி ட்ரெயினில் ஏறி போயிட்டாரு, இன்னொரு ஆள் ஏறலை, அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டார், ஏன்பா அழுவுற? அதுக்கு அவன் சொன்னான், நடந்ததெல்லாம் சொன்னான்னு வச்சுக்கிறேங்களேன். அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார், ஏன்பா குடிச்சதான் குடித்தேன், அளவோடு குடிச்சிருக்கக்கூடாது. உன் கூட வந்தவன் தட்டு தடுமாறியாவது ஏறி போயிட்டான்ல, நீ அளவோடு குடிச்சிருந்தா நீனும் அப்படி தட்டு தடுமாறி ஏறி போயிருக்கலாம்ல, இப்போ நீ அழுது என்னையா பிரயோஜனம்? அதுக்கு அவன் சொன்னான், சார் என்னால் ரயில் ஏறி போக முடியலன்னு நினச்சேன், நான் அளவே இல்லை, என்னை வழி எழுப்ப வந்தவன் ஏறி போயிட்டான், அதனால தான் நான் இப்போ அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்போது போக வேண்டியவன் போகலை, போகக்கூடாதான் போயிட்டான். தன்னிலையும் மறந்த நிலை. ஏன் அந்த மது நிலையை வந்துட்டா. இளைஞர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும். இதில் முஸ்லீம் இளைஞர்கள்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஒரு சில பேரில் முஸ்லீமாக இருந்தாலும் இந்த ஒரு போதையிலே அகப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இது கசப்பான உண்மை. அந்த இளைஞர்கள் மார்க்கத்தினுடைய புனிதம் கருதி, நாம் மற்ற இளைஞர்கள் மாதிரியா, நாம் உயர்ந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லவா, உயர்ந்த வேதத்திற்கு சொந்தக்காரன் அல்லவா, என்னால் இந்த சமூகத்திற்கு ஒரு இழுக்கா என்று யோசித்து இந்த இளைஞர்கள் மனம் வருந்த வேண்டும், திருந்த வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு நல்லது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் சில இளைஞர்கள் இன்றைக்கி சிகரெட் பிடிக்கிற பழக்கம் அதுவும் வந்துருச்சு. அதுக்கு பல காரணம் இருக்குது. சகவாசம், கூடான சகவாசம், நண்பர்கள், ஜாலி அப்படிங்கிற அமைப்பில் போகிறது. இன்னும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. என்ன தெரியுமா? பெற்றோர்கள் காரணம். பெற்றோரில் தந்தைமார்கள் காரணம். மகனுக்கு முன்னாடி இவர் சிகரெட் பிடிக்கிறாரு, அவன் சின்ன பையன், நான் பெரிய ஆள், நான் செய்வேன் அப்படின்னு செய்கிறீங்க. அவன் சின்ன பையன் தான், உங்களை பார்க்குறான், உங்கள் செயலை பார்க்குறான், அவன் மனசில் போய் உட்கார முடியாது, நாளைக்கு அவனை செய்யத்தானே செய்வான். அதனால் நீங்கள் புகை விடுங்க. ஏன் அது புகை உயிருக்கு பகை, விட்டுருங்க. இல்லை முடியலை ஹசர அப்படி சில பேர் சொன்னாங்க, நினைக்கிறேன் முடியலை அப்படி சில பேர் சொல்கிறாங்க. அப்படியா? உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக செய்யாமல். இன்னும் சில கொடுமைகள் நடக்கும் கிராமங்களில். இவர் கூப்பிடுவார் மகனை, டே எங்கள் வாடா, காசை கொடுப்பாரு, கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு வாடா. என்னங்க இது? அவன் 4 தடவை வாங்கி கொடுப்பான், 5ஆவது தடவை யோசிப்பான்ல, அது என்ன தான் இது இருக்குது, நம்மளும் தான் பார்ப்போமே, டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பான்ல. டெஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்புறம் வாப்பாவும் முந்திடுவான். அந்த மாதிரி சிலங்கள் ஆச்சு. இப்போல்லாம் என்ன, வாப்பா அங்கிட்டு புகைச்சிருக்கலாம், வாங்கி இங்கிட்டு புகைச்சிட்டு இருக்கான். அப்போலாம் வாப்பா பார்த்துட்டாக்கா தூக்கி போட்டு நல்ல புலமாக நடிப்போம். அப்போ அப்படி இல்லை. ஏன் வாப்பாவே செய்கிறாரு, நம்ம செஞ்சா என்ன அப்படிங்கிற ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஆச்சா இல்லையா இன்றைக்கி? ஆனால் ஒரு ஆள் கேட்டார் தன் நம்பர்கிட்ட, ஏன்பா உன் மகன் எப்போ பார்த்தாலும் சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கலானே, நீ கொஞ்சம் கேட்கக்கூடாதா? அந்த ஆள் சொன்னார், கேட்டாங்க, அவன் தரமாட்டேங்கிறான் அப்படின்றாரு. அவன் நிலமை அப்படி ஆகிப்போச்சு. அந்த கேட்டங்கிறதில்ல, இது இந்த கேள்விங்கிறது வேறு. இப்படியா இருக்கிறது. அப்போ பெற்றோர்களும் இதற்கு காரணியாக இருக்கிறார்கள், இதை மறுக்க முடியாது. அவன் நம்ம பிள்ளைகள் நல்லவர்களாக வரும்னு சொன்னால் முன்மாதிரியாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். அது இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் இன்னொன்று இருக்குது. என்னென்னா, பொம்பளை போடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது,
பொம்பளை பிள்ளை இளம் வயது பெண்கள் ஆம்பளை மாதிரி பேண்ட்டு போட்டு டிஷர்ட்டு போட்டு அவங்க போகிறது, இவங்க எல்லாம் முடியை இப்படி வளர்த்துக்கிறது, காதில் கடுக்கான போட்டுக்கிறது, இப்படியெல்லாம் வேலை வளையல் போட்டுக்கிறது. இதை கூட நான் சொல்கிறது இந்த வெள்ளி தானே அப்படிம்பாங்க சில பேர். வெள்ளி மோதிரத்திற்கு தான் அனுமதி, காப்பு போடுறதுக்கு, வளையல் போடுறதுக்கு, சங்கிலி போடுறதுக்கு அதுக்கெல்லாம் அனுமதி இல்லைங்க. சில பேர் நினைக்கிறாங்க சங்கிலி போட்டிருக்கிறாங்க, சில பேர் கேட்டாக்கா வெள்ளி தானேங்கிறாங்க. வெள்ளியாக இருந்தா என்ன? வெள்ளியில் உங்களுக்கு அனுமதி எதில் இருக்குது? மோதிரம் போட்டு கொள்ளலாங்க. நீங்கள் சங்கிலி போடுறீங்க வெள்ளி தான், ஆனால் பெண்களை போன்று வேடம் தெரிக்கிறீர்கள், அது கூடாது நம்ம மார்க்கத்தில். இப்போ சங்கிலி அணிவதுங்கிறது பெண்களுக்கு உண்டானே தானே, காப்பு அணிவது வளையல் போடுவதுங்கிறது பெண்களுக்கு உண்டானே தானே. நீங்கள் வெள்ளியால் செஞ்சு அது போட்டாலும் பெண்களை போன்று வேடம் தெரிக்கிறீர்கள் என்ற ஆமாகாதா? அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சபித்திருக்கிறாங்க, அல் முஹன்னதீன மினர் ரிஜால் வல் முத்தரஜ்ஜிலாத் மினன் நிசா. பெண்களை போன்று வேடம் தரிக்கிற ஆண்களையும் ஆண்களை போன்று வேடம் பூணுகிற பெண்களையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், லஅனத்து செய்தார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ நீங்கள் காப்பு தான் நினைக்கக்கூடாது, போடக்கூடாது, பெண்கள் மாதிரி ஆகுறீங்க, சங்கிலி போடக்கூடாது, வெள்ளியாக இருந்தாலும் கூடாது பெண்களை போல. அதை நினைவில் வைங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி தான் மாற்றிடுறாங்க. யார் பொம்பளை யார் ஆம்பளை வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆள் கேட்டார் ஒருத்தர்கிட்ட, ஏமா அங்கே போகிறது யார், உங்கள் பொண்ணா? அவங்க சொன்னாங்க, இல்லை என் பையன். சரி, அவனுக்கு நீங்கள் அம்மாவா? இல்லை அப்பா. எல்லாம் மாறி போச்சு. இப்படி தான் என்னதாகும்? இப்போ இளைஞர்களுடைய நிலை இன்றைக்கு தாறுமாறாக போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இஸ்லாமிய இளைஞர்கள், அதிகமான இளைஞர்கள் அல்ல, நல்ல கட்டுக்கோப்போடு அழகாக தாடி வச்சுட்டு தொழில் நிறைவேற்றி நட்புங்களே இருக்கிறாங்க நிறைய பேர். நான் சொல்லுவது ஒரு சில இளைஞர்கள். பிற சமூகத்து இளைஞர்கள் போல இவர்களும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து விடுபட வேண்டும், இஸ்லாத்தின் கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக சமூகத்தின் கண்கள் பெண்கள், அது சம்பந்தமாக ஒரு சில தகவல்கள். பெண்கள் நம்முடைய மார்க்கத்தில் எவ்வளோ உயர்வாக கருதப்படுறாங்க தெரியுமா? பெண்களுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு கிடைச்சிருக்கு தெரியுமா? இஸ்லாம் என்கிற கோட்டைக்குள்ளே முதலாக பிரவேசித்த பெருமை ஒரு பெண்ணினத்திற்குத்தானே கிடைத்தது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் முதலாக இஸ்லாத்தை தழுவுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கெல்லாம் பின்னாலங்க, இவங்க தாங்க முதலாக. அப்போ இந்த பெருமை பெண்ணினத்திற்குத்தான் கிடைத்தது. குர்ஆனிலே 114 சூறாக்கள், ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அதிலே ஒரு சூறாவின் பெயர் அந்நிசா, பெண்கள். ஆண்கள்ங்கிற பெயரில் ஒரு சூறாவும் கிடையாது, பெண்கள் பேர் தான். இன்னும் எவ்வளவு சலுகை, அக்கைக்காவில் எவ்வளோ பெரிய சலுகை பாருங்களேன். ஆம்பளை பிள்ளை பெற்றா 2 ஆடு கொடுக்கணும் அக்கைக்கா, பொம்பளை பிள்ளை பெற்றா 1 ஆடு. சில பேர் இதை தவறாக விளங்கிட்டு இப்போ ஆம்பளை பிள்ளைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவமாக 2 ஆடுன்னு இருக்க, சரியாக வழங்காமல் போகிறீங்க. இங்கே பெண் பிள்ளைகளுக்கு தான் முக்கியத்துவம், சலுகை. இப்போ 1 ஆடு 30,000 வைங்க, 30,000 வேணாம், சரி 15,000 வைப்போம். 15,000 ஒரு ஆடுன்னு வச்சுக்கிறோங்க. 2 ஆடு வாங்கினா 30,000 ரூபா. ஆண் குழந்தை ஈன்றவருக்கு 30,000 செலவழிக்கணும். மார்க்கம் சொல்லுது, நீ பொம்பளை பிள்ளையா பெற்ற 1 ஆடு மட்டும் கொடு, 15,000 மட்டும் செலவழி. எவ்வளோ பெரிய சலுகை காட்டுகிறது இஸ்லாம், பெண்களுக்கு உண்டான சலுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, தாய்மார்களின் காலடிக்கு கீழ்தான் சொர்க்கம் இருக்கிறது என்றார்கள். ஹைலுக்கும் லியாஹ்லி, உங்கள் சமூகத்தில் யார் நல்லவன் நீங்கள் தெரியணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உன் மனைவியிடம் நல்ல பெயரை வாங்கு, சமூகத்தில் நீ நல்லவன். எங்கே கொண்டு போய்க்கிறாங்களா? மனைவி சான்றிதழ் கொடுக்கணும், என் கணவர் நல்லவருங்க, அப்போ தாங்க சமூகத்தில் நல்லவர். இப்போ புரியுதா? ஏன் மனைவிட்ட நல்லவன் பேர் வாங்கணும்? மனைவிட்ட நல்ல பேர் வாங்கிறது அவ்வளோ எளிதல்ல. உண்மையிலே நல்ல விதமாக நடந்தால் தான் அந்த மனைவிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். இவர் சொல்லுவார், எனக்கு கோபமே வராது, 4 பேர் நம்புவாங்க வெளியில். இவர் கோபம் வருமா வராதா மனைவிட்ட கேட்டுப்பாருங்க, கரெக்டாக சொல்லிடுவாங்க. இவர் உண்மையிலே நல்லவராக இருந்தால் தான் நல்லவர். ஆகவே தான் அங்கே. அதே போல் நம்மெல்லாம் ஆடு மாடு தோப்பு துறவு மாட மாளிகை கோழ கோபுரம் இவைகளைத்தானே செல்வம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்துன்யா மத்தாஉன் ஹைரு மத்தாஇத் துன்யா அல் மரத்து சாலிஹா.
உலக செல்வங்கள் அனைத்திலும் உயர்ந்த செல்வம், சிறந்த செல்வம் நற்குணம் வாய்ந்த மனைவியே என்றார். அதாங்க உயர்ந்த செல்வம். 1000 பேர் சேர்ந்து ஒரு முகாம் அமைச்சிடலாம், ஆனால் ஒரு இல்லத்தை இல்லமாக்க அவசியம் ஒரு பெண் தேவை என்கிறது சீனத்து பழமொழி. அதனால தான் சொல்லுவாங்க, பெண்ணில்லாத வீடு வாளி இல்லாத கிணறும் வாங்க. கிணற்றிலே எவ்வளவுதான் நீர் நிரம்பி இருந்தாலும் அள்ளி எடுக்க வாளி இல்லையானால் நீர் இருந்து என்ன பலன்? அப்படித்தான் ஒரு வீட்டிலே எவ்வளவுதான் செல்வங்கள் குவிந்து கிடந்தாலும் அங்கே விளக்கேற்றி வைப்பதற்கு ஒரு பெண் இல்லையானால் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது மாதிரி தான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உலக செல்வங்கள் அனைத்திலும் சிறந்த செல்வம் நற்குணம் வாய்ந்த மனைவியே அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெண்கள் எவ்வளவு பெரிய நற்காரியத்தை எல்லாம் செய்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? எவ்வளோ பெரிய அறிஞர்களை உண்டாக்கி இருக்கிறாங்க. இந்த காலத்து பெண்கள் சமூகத்தின் கண்கள் சொல்கிறோமே, அந்த மாதிரி இருக்கணும் இக்கால பெண்கள். அக்கால பெண்கள் எப்படி இருந்தாங்களே தெரிஞ்சால் நாமும் எப்படி இருக்கோம் புரிஞ்சுக்கலாம். நாமெல்லாம் இன்றைக்கு வியந்து போற்றுகிறோம் அல்லவா? புகாரி ஷரீஃப், குர்ஆனுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய புகாரி ஷரீஃப், அதை உருவாக்கிய புகாரி இமாம் அவர்களை இந்த அளவிற்கு சிறந்தவர்களாக உருவாக்கியது அவர்களை ஈண்டெடுத்த தாயார் தாங்க. எல்லா அறிஞர்களுக்கும் தாய் இருக்கிறாங்க பின்னணியில். இப்போ நான் சொல்ல போகிறேன்ல, ஒரு சில பேர்கள் இவர்களுக்கு தாய்மார்கள் தான் பின்னணியில் இருந்தார்கள், தந்தை கிடையாது. தொடர்ந்து 7:35 பாங்கு தொடர்ந்து பேசிட்டு அது ஒரு நிமிஷம். அக்காலத்து பெண்மணிகள் எல்லாம் தங்களுடைய குழந்தை செல்வங்களை எவ்வளவு பெரிய மேதைகளாக உருவாக்கி காட்டினார்கள் என்பதை இக்காலத்து பெண்கள் கொஞ்சம் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை உதாரணமாக காட்டினேன். இன்னொன்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நமக்கு தெரியும் மாமேதை, அவர்களை இமாமாக உருவாக்கினார்களே. இவ்வளவு பெரிய மேதையாக மார்க்க அறிஞராக அவர்கள் உருவானதற்கு பின்னணியிலே இருந்தவர்கள் அவர்கள் ஈண்டெடுத்த தாயார் தான். ஏன், திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய மன்னராக திகழ்ந்தார்கள் அல்லவா? அவர்கள் ஈண்டெடுத்த தாய் தான் அதற்கு காரணம். ஏன்னா அவங்க புலியோடு சண்டை போட்டவங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய தாயார்கிட்ட திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க, அம்மா உங்கள் பிள்ளை புள்ளியோடு சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சிட்டாங்கண்டு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பிள்ளைகளா இது உங்களுக்கு தான் ஆச்சரியம், எனக்கு ஆச்சரியம் இல்லை. காரணம், என் பிள்ளையை வளர்த்த முறை அப்படி. என் பிள்ளை குழந்தையாக இருந்தபோது நான் பால் கொடுத்தேன்ல, ஒது செஞ்சுட்டு தானே நான் பால் கொடுப்பேன். என் பிள்ளையை அப்படியல்லவா வளர்த்தேன். என் குழந்தை செல்வத்திற்கு பால் கொடுக்கும் போதெல்லாம் சலவாத்தை சொல்லித்தான் நான் பாலை கொடுத்தேன். என் மகனை அப்படி வளர்த்தேன், என் மகன் அப்படித்தான் இருப்பான் சொன்னார்கள் அவரை ஈண்டெடுத்த தாயார். அதனால தான் ஒரு அறிஞர் சொன்னார், தாய் தன் பிள்ளைக்கு வெறுமனை பாலை மட்டும் ஊட்டுவதில்லை, தாய் தன் பிள்ளைக்கு வெறுமனே அமுதை மட்டும் ஊட்டுவதில்லை, தனது உணர்வுகளையும் சேர்த்துத்தான் ஊட்டுகிறாள் என்று ஒரு அறிஞர் சொன்னது. அதனால தான் பால் கொடுக்கிற தாய்மார்களும் கர்ப்பிணிகளாக இருக்கக்கூடிய பெண்களும் கவலையோடு இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணுன்ற டாக்டர் சொல்கிறார்ல, காரணம் அதுதான். தாய் கவலையாக இருந்தால் அந்த நேரத்தில் பாலை கொடுத்தா குழந்தையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுங்க. கர்ப்பிணிகளும் அப்படித்தான் சந்தோஷமாக இருக்கணும். கருவறையிலே வளர்கிற குழந்தை ஆரோக்கியமாக நல்ல முறையில் வளரும். கவலைப்படுத்தணும்னு வச்சுக்கிறோங்க, அந்த பெண்ணு மட்டும் கவலைப்படுறதில்லை, வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தையினுடைய வளர்ச்சி அதன் மூலம் பாதிப்படையும். அதனால தான் சந்தோஷமாக இருக்கணும். காரணம், ஒரு தாய் தன் பிள்ளைக்கு அமுதை மட்டுமல்ல உணர்வுகளையும் சேர்த்துத்தான் ஊட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டது. அதனால தான் மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது, நீங்கள் இவ்வளவு பெரிய சிறப்பு அடைந்ததற்கு என்ன காரணம்? அவங்க சொன்னாங்க, என்னை ஈண்டெடுத்த தாயார் எனக்கு வழங்கிய 2 அறிவுரைகள், அதை நான் பின்பற்றின, அல்லாஹ் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தினா. ஒன்று, என் தாய் என்னை பார்த்து சொன்னாங்க,
அன்பு மகனே, நீ என்ன பேசினாலும், யாரிடம் பேசினாலும், எப்போது பேசினாலும் உண்மையை மட்டும் பேசி, பொய் பேசிடாதேன்னாங்க. அதை ஃபாலோ பண்ண அல்லாஹ் என்னை இந்த அளவுக்கு உயர்வு கொடுத்தான். அடுத்து என்னை பார்த்து சொன்னாங்க, அன்பு மகனே, நீ உண்ணுகின்ற உணவும் அருந்துகின்ற குடிப்பும் மார்க்கத்திலே ஆகுமானதாக இருக்கட்டும். ஹராம சாப்பிட்டாத, ஹராம குடிச்சிடாதேன்னாங்க. அதையும் ஃபாலோ பண்ண அல்லாஹ் இந்த அளவிற்கு என்னை உயர்த்தினான். பார்த்தீங்களா, ஒரு ஆண்மகனின் வெற்றிக்கு பின்னாலே ஒரு பெண்மணி ஒளிந்து கொண்டிருப்பாள் என்று சொன்னது இதுதாங்க. ஒரு ஆண்மகனின் வெற்றிக்கு பின்னால ஒரு தாய் இருப்பாள், அல்லது மகள் இருப்பாள், அல்லது மனைவி இருப்பாள். அதைத்தான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு சொல்றாங்க, என் வெற்றிக்கு பின்னாலே என்னை ஈன்றெடுத்த தாய் இருக்கிறார்கள் என்றார்கள். ஆகவே இக்காலத்து பெண்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் பெறுகின்ற இந்த பிள்ளைகளை, குழந்தை செல்வங்களை மார்க்க அறிஞர்களாக, அதே போல விஞ்ஞானிகளாக, தலைவர்களாக, பேச்சாற்றல் மிக்கவர்களாக, எழுத்தாற்றல் மிக்கவர்களாக நீங்கள் உருவாக்குங்கள். அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கவனம் செலுத்தினால்தான் அது முடியும் என்பதையும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அதே போல பெண்கள் வீடு சிறக்க கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்றுங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவர் தன் மனைவியை தாம்பத்திய உறவுக்காக அழைத்தால் உடனே பதில் கொடுக்க வேண்டும். இல்லையானால் விடுகிற வரைக்கும் மலக்குகள் அந்த பெண்ணை சபித்து கொண்டிருப்பார்கள் என்றார். கணவருடைய உணர்வுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. பெண்களுக்கு மட்டும்தான் உணர்வுகளா? ஏன் ஆண்களுக்கு உணர்வுகள் இல்லையா? பெண்களின் உணர்வுகளை ஆண்கள் மதிக்க வேண்டும். அப்போ ஆண்களின் உணர்வுகளை பெண்கள் மதிக்க வேண்டாமா? அந்த உணர்வுகளில் ஒன்று தான் இது. அதே போல் பெண்களுக்கு ஒரு குணம் இருக்குது. என்ன தெரியுமா? கணவரை சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் குறை சொல்கிறது, அது ஒரு பழக்கம் இருக்குது. எவ்வளவுதான் மனைவிக்கு நல்லது செஞ்சாலும் கடைசியில் அந்த பெண்ணு ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட கணவரை பார்த்து சொல்லிடுவாங்க, உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் என்ன சோகத்தை கண்டுட்டேன் அப்படின்வாங்க. முடிஞ்சு போச்சு. காலமெல்லாம் அவர் என்னமோ செஞ்சுருப்பார், எவ்வளோ நகை வாங்கி போட்டிருப்பார், ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு, உயர்ந்த வாங்கி கொடுத்துருப்பாரு, வெளியூருக்கெல்லாம் கூட்டி போயிருப்பார், எல்லாம் ஒரு செகண்டில் முடிஞ்சு போச்சு. இது இந்த காலத்தில் மட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அதுதான் இருந்துச்சு. ஏன்னா பெண்களுடைய இயற்கை சுபாவம் அப்படி. ஏதோ நம்ம காலத்து பெண்களுக்கு மட்டும்தான் இது வந்து நினைக்காதீங்க. பெண்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் அதிலிருந்து விடுபட வேண்டும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னாங்கல்ல, புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்க, நீங்கள் என்னதான் உங்கள் மனைவிக்கு நல்லது செஞ்சாலும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டால் அவங்க சொல்லுவாங்க, மா ரஐத்து மின்க ஹைரன் கத்து. உங்களுக்கு நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால், உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் என்ன சுகத்தை கண்டுட்டேன் வாங்க. இது பெண்களுடைய. இதனால தான் நான் நரகத்திலே பெண்களை அதிகம் கண்டேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தை பார்த்தேன், பெண்கள் தான் நிறைய இருந்தாங்க. சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, ஏன் யாரை சொல்லலாம்? இதுதான் நன்றி கொன்ற குணம். இது மனைவி கிட்ட அதிகமாக இருக்கும். ஒன்று நினைங்க, பொறுமை, நன்றி, ரெண்டும் உயர்ந்த குணங்கள் இருவரிடமே இருக்க வேண்டும். கணவனிலும் இருக்க வேண்டும், மனைவியிலும் இருக்க வேண்டும். ஆனால் பொறுமை என்பது மனைவியை விடவும் கணவனிடம் அதிகம் இருக்க வேண்டும். நன்றி காட்டுதல் என்பது கணவனை விடவும் மனைவியிடம் அதிகம் இருக்க வேண்டும். காரணம், மனைவிக்கு தேவையானதெல்லாம் செய்கிறவன் கணவர் தாங்க. ஆகவே அந்த நன்றி உணர்வுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் அது இன்னைக்கு இல்லாமல் போச்சு. அப்படியெல்லாம் கணவர் செய்கிறதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. என் உம்மத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சஜிதா செய்வது என்பது இல்லை. அப்படி இருந்திருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை போட்டிருப்பேன் என்றார்கள். காரணம், இந்த பெண்ணுக்காக அந்த ஆண் படுகின்ற அவஸ்தை இருக்குதுல்ல, வெயிலென்று பாராமல், மழையென்று பாராமல், பனி என்று பாராமல் வெயிலே ஓடுகிறான், பொருளை நாடுகிறான், தேடுகிறான், அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த மனைவி கொஞ்சமாக நன்றி இருக்கும்ல, அதுக்காக தான் செல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கத்தில் இல்லை, அதனால தான் நான் சொல்லலை, இல்லைன்னா நான் சொல்லியிருப்பாங்க. அதே போல் கணவன் மனைவி உரையாடல் எப்படி இருக்கணும்? அழகிய முறையிலே உரையாடல் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி உரையாடல் கூட சில கட்டங்களில் விவகாரமாக ஆகுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கணவன் மனைவி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கணவர் கேட்டார் மனைவிட்ட, ஏம்மா நீ சொர்க்கம் போவியா நரம் போவியா?
அந்த அம்மா சொன்னாங்க, நான் சொர்க்கம் தான் போவேன். இப்போ அந்த அம்மா கேட்டாங்க, ஏங்க நீங்கள் எங்கெங்கே போவீங்க? இவர் சொன்னால் நான் நரகத்துக்கே போயிடலாம் அப்படின்றாரு. ஏங்க இப்படி சொல்கிறீங்க? நீ சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால் சொர்க்கமாகவா இருக்கும்? நீ இருக்கிற சொர்க்கத்தை விட நீ இல்லாத நரகம் எனக்கு தேவையில்லை, நான் அங்கேயே போயிடுறேன். அந்த அம்மா சொன்னச்சு, அப்படின்னா நானும் உங்கள் கூட நரகத்துக்கே வந்துடுறேங்க அப்படின்னு. இவர் அசந்து போனார். பரவாயில்லையே, நம்ம நரகத்துக்கு போனால் கூட நம்ம கூட தான் வர்றேங்கிறாங்க, நம்ம மேலே அவ்வளோ பாசமா? கேட்டார், என் மேலே அவ்வளோ பாசமாக நீ இருக்கிற? அந்த அம்மா சொன்னாங்க, பாசமாவது நேசமாவது நரகத்தில் நீங்கள் படுற அவஸ்தையை நான் பார்க்கணும்ல, நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. இப்படி இது ஒரு கற்பனை உரையாடல்கள் தான். நல்ல முறையில் உரையாடலாம், அது ஒரு அன்பை வளர்க்கும். ஏதோ ஆண்கள் வீட்டுக்கு வந்தால் இயந்திரத்தனமாக இருக்கக்கூடாது. வரணும், மனையை கூப்பிடணும், பக்கத்து உட்கார வைக்கணும், பேச்சு கொடுக்கணும், அதானங்க வாழ்க்கை. ஏதோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஆணவத்தில் வர வேண்டியது, சாப்பிட கொண்டா, அது கொண்டா, இது கொண்டா, தூக்கிறோம், அடுத்த வேலை. இது என்ன இது வாழ்க்கையாது? கூப்பிடுங்க மனைவியை, பக்கத்தில் உட்கார வைங்க, பேசுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச காரியம் இல்லை. அப்போ அதனால் அந்த மாதிரி எல்லாம் செய்யணும். அதே போல் பெண்களுக்கு இன்னொரு விஷயமும் ரொம்ப முக்கியங்க. அது என்ன? அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு, அழகிய பெண்களின் ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று. அச்சம், பய உணர்வு ஒரு பெண்கள்கிட்ட இயற்கையிலே இருக்கணும். அப்புறம் வெட்கம், நமக்கெல்லாம் தெரியும். அச்சம், நாணம்ங்கிறது வெட்கம், ஒரு வெட்க உணர்வு பெண்கள்கிட்ட இருக்கணும். அது நம்ம செஞ்சதுதான். மடம், அதை நான் பின்னால் சொல்கிறேன். பயிர்ப்புன்ற தெரியுமா? தீய பார்வையையும் தீய தொழுதலையும் வெறுக்கிற குணம் பெண்கிட்ட இயற்கையாகவே இருக்கணும். மற்றவர்கள், அந்நியவர்கள் ஒரு தீய பார்வை பார்த்தால் இந்த பெண் இயற்கையாகவே அதை வெறுக்க வேண்டும். அதே போல் மற்றவர்களுடைய தொடுதல் ஏற்பட்டு விட்டால் இயற்கையிலேயே வெறுக்க வேண்டும். இந்த குணம் இருந்தால் அது பயிர்ப்பு. மடம் தான் என்ன தெரியுமா? மடத்தனத்தை வெளிப்படுத்துவது. எங்கே? கணவருக்கு முன்னால் மடத்தனத்தை. மனைவிட்ட ஒரு ஆள் கேட்குறாரு, கணவர் இருக்கிறாரு. அப்போ அது எப்படி? இந்த அம்மா எனக்கு தெரியாதுங்க, அவருக்கு தாங்க தெரியும் அப்படிங்கன்னு. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த அம்மா சொல்லணும், எனக்கு தெரியாதுங்க, அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கன்னு. தன்னை ஒன்றுமில்லா ஆக்கி தனது கணவரை அறிவாளியாக ஆக்கணும். இந்த மடத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கி நேர் மாற்றமாக தான் நடக்குது. மனைவி கணவர் பார்த்து, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க, அப்படி சொல்லி போடுறாங்கங்க எல்லாரும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதான் ஒரு ஆள் சொன்னார், திருமணம் செஞ்சுக்கிட்டு ஏதாவது தெரிந்து கொள்ளலாம் நினச்சேன், திருமணம் செஞ்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் திருமணம் செஞ்சேன் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னார். ஏன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது? நான் கேட்குறேன் அந்த பெண்களை பார்த்து, உங்கள் கணவருக்கு ஒன்றும் தெரியாது என்று முட்டாளாக்கிவிட்டால் நீங்கள் ஒரு முட்டாளின் மனைவியாக இருக்க விரும்புகிறீர்களா? பெண்களே, ஒரு முட்டாளின் மனைவியா நீங்கள்? உங்கள் சிறப்பு என்னாவது? எனக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே கேளுங்கன்னு உங்கள் கணவனை அறிவாளி ஆக்குங்க. அப்போ அறிவாளியின் மனைவிங்கிற பெருமை உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் மடத்தனம். கணவருக்கு முன்னால், வெளியிலே அல்ல, கணவருக்கு முன்னால் வெளிப்படுத்தணும். இது போன்ற குணங்கள் இருந்தால் வீடு சிறக்கும் அல்லவா? ஆகவே பெண்களுக்குண்டான கடமைகள் பல உண்டு, அவற்றில் குடும்ப பொறுப்பும் உண்டு. அதன் வழி நடக்கிற வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் பெண்கள் சமூகத்திற்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.